பிரெயின் ஸ்ட்ரோக் எனும் மூளை பக்கவாதம் அறிகுறிகளை புரிந்து கொண்டு உடனடி சிகிச்சையை பெறவும், உடல் ரீதியாக அதிக விளைவுகளை ஏற்படுத்தும் பக்கவாதம் தாக்குதல் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரபல நியூரலாஜிஸ்ட் நிபுணர் அசோகன் தெரிவித்துள்ளார். பிரெயின் ஸ்ட்ரோக் எனும் மூளை பக்கவாதம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் ஸ்ட்ரோக் அகாடமி என கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. எம்கியூர் ஃபார்மா ஒருங்கிணைத்த இந்த கருத்தரங்கில் ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் நியூராலஜி துறையின் தலைமை மருத்துவ நிபுணர் டாக்டர் அசோகன் தலைமை தாங்கினார். இதில் நியூராலஜிஸ்ட் மருத்துவ நிபுணர்கள் மருத்துவர்கள் பிரகாஷ் பாலகிருஷ்ணன், அருணாதேவி, வேதநாயகம், ரம்யா, ரேடியாலஜி நிபுணர் அருண் ராம்ராஜ் உட்பட மருத்துவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கருத்தரங்கின் நோக்கம் குறித்து பிரபல நியூராலஜிஸ்ட் மருத்துவ நிபுணர் அசோகன் கூறுகையில், உலக பக்கவாதம் தினத்தில் மூளை பக்கவாதம் எனும் பிரெயின் ஸ்ட்ரோக் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கருத்தரங்கம் நடைபெறுவதாகவும், மூளை பக்கவாதம் அறிகுறிகளை புரிந்து கொண்டு உடனடி சிகிச்சையை பெற வேண்டும், மேலும் உயிரை காப்பாற்றவும் வாழ்நாள் முழுவதும் இயலாமையை தடுக்கவும் இந்த பக்கவாதம் தாக்குதல் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மூளை பக்கவாதம் என்பது நம்மில் பலருக்கு அதிகம் தெரியாத ஒரு நிகழ்வாக நடைபெறுவதாக குறிப்பிட்ட அவர், உயர் இரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு, இதய நோய், நீரிழிவு நோய் அல்லது உயர் இரத்த சர்க்கரை அளவு உள்ளவர்கள் மூளை பக்கவாதத்தால் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் உடல் பருமன், புகைப்பிடித்தல், உடற்பயிற்சியின்மை போன்ற காரணங்களாலும் இந்த பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவித்த அவர், மிக முக்கியமாக பக்கவாதத்தின் ஆரம்ப எச்சரிக்கை அறிகுறிகளான முகம் ஒரு பக்கம் இழுத்துக் கொள்வது, ஒரு கை அல்லது கால்கள் பலவீனமாவது, பேச்சு குளறுவது போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக தகுந்த மருத்துவரிடம் பரிசோதித்து சிகிச்சை பெறுவது அவசியம் என்றும் தெரிவித்தார். அது ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் என்னன்னு ஏர்லியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணோம். என்ன ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் அப்படின்னாக்கா அதான் ஒரு அக்ரோனியம், அந்த சுருக்கம் ஃபாஸ்ட்னு சொல்லுவோம், அவர் பி ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். பி ஃபாஸ்ட்ங்கிறது பிங்கிறது பேலன்ஸ் தவறுறது, ஈங்கிறது ஐ ப்ராப்ளம், கண்ணு மங்கிறது, இல்லை எஃப்ங்கிறது ஃபேஸ் ட்ரூப், வாய் கோணுதல், ஏங்கிறது ஆர்ம் ட்ரிஃப்ட், கை குழஞ்சி போகிறது, சம்டைம்ஸ் கால் குழஞ்சி போகிறது, எஸ்ங்கிறது டிஃபிகல்ட்டி இன் ஸ்பீக்கிங் ஆர் ஸ்லர்ட் ஸ்பீச் எஸ், டீங்கிறது டைம் டு ட்ரீட்மெண்ட், அந்த டைமுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் ஷார்ட் டைமில். அதுதான். ஸோ இதை நம்ம தான் கொண்டு சேர்த்தணும், பப்ளிக்கு தான் கொண்டு சேர்த்தணும். என்ன, பப்ளிக் ஒரு கை ஒரு விருத்து போனாலோ வாய் கோனாலோ உடனே ஏதோ நான் நேற்று ஒர்க் பண்ணேன், டயர்ட் ஆகிடுச்சு, அந்த டயர்ட்னஸில் கொஞ்சம் லேசாக கை விருத்து போச்சு, கை வீட்டில் நீ விட்டாங்க சரியாயிடுச்சுன்னு அப்படின்னு லேசாக விட்டுறக்கூடாது. அது ஐடென்டிஃபை பண்ணி உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்கேனை பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரோக் தான் கன்ஃபார்ம் பண்ணால் அந்த வித்தின் த விண்டோ பீரியம் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்கா த்ரோம்பலைசிஸ்ன்னு சொல்கிறது, அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்கா இது கிளியர் ஆகும், ஸ்ட்ரோக் கிளியர் ஆகும். அது ஏன் 4.5 ஹவர்ஸ்னா 4.5 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த த்ரோம்பலைசிஸ் எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணாக்கா பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரோக் சென்டர், ஹையர் ஸ்ட்ரோக் சென்டர் போனாக்கா அவங்க இந்த ஸ்கேன்லாம் பண்ணி ஆஞ்சியோலாம் பண்ணிவிட்டு அடப்பு இருக்கான்னு பார்த்து இருந்ததுனாக்கா த்ரோம்பெக்டமி